ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு 50, துவரம்பருப்பு 50 நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை. தக்காளி 2 பழம் கட் பண்ணிக்கோங்க. இதிலே போட்டுக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். உப்பு நம்ம அப்புறமேட்டு போட்டுக்கலாம். காயெல்லாம் வெந்தோடனே நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ விசில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மூணு விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இந்த மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் கடலை மாவு 1 1/4 ஸ்பூன் போட்டு தண்ணி 1 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிக்கங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பருப்பை பார்ப்போம் வெந்துருச்சா என்னன்னு. பாருங்கள், காய் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மத்தில் கடைஞ்சிடலாம். நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா தான் வேஸ்ட் ஆகாது. பிள்ளைங்க எதுவும் எடுத்து வச்சிடாது. நல்லாயிருக்கும். இது கடைஞ்சி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அந்த கொதிச்சதில் ஊற்றிக்கலாம். தண்ணி வேணுங்கிற ஊற்றிக்கலாம். இப்போ அந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வரமிளகா, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது இப்போ நம்ம அந்த சாம்பாரில் போட்டுடலாம். சாம்பாரில் இது போட்டவுடனேயே சாம்பாரை 2 கரண்டி எடுத்து அந்த தாளிச்ச எண்ணெய்த்துலேயே கொஞ்சம் போட்டு கலக்கி அதிலே ஊற்றிடுங்க. இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. சாம்பார் ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். வாசமாக இருக்கும். இது அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தோசைக்கு ஊற்றி நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.